97 மினிட்ஸ் 2023 ரிலீஸ் ஆகி இப்போ தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஹைஜாக் ஃபிலிம் தான் இந்த 97 மினிட்ஸ். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஃபிளைட்ல வந்து பேசஞ்சர்ஸ் மாதிரி சில டெரரிஸ்ட் வந்து உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க வந்து ஃபிளைட் வந்து பறக்க ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஹைஜாக் பண்ண அந்த ஃபிளைட்டை பேசஞ்சர்ஸ் ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சு கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து சில டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. எங்களுக்கு இந்த டிமாண்ட்லாம் வேணும் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ணுச்சா பண்ணலையா? கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் வந்து இங்க இருக்க பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாத்துச்சு? இந்த டெரரிஸ்ட் கைது பண்ணுச்சா பண்ணலையா? அப்படிங்கிற ஒரு சீரியஸ் ஹைஜாக் ஃபிலிம் தான் இந்த 97 மினிட்ஸ். படம் வந்து ஒரு ஸ்டோரி செட் பண்ணி, அதுக்கப்புறம் கேரக்டர் இன்ட்ரோ, அப்புறம் ஸ்டோரி செட் பண்றது, அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் சீரியஸா போறது, பிக்கப் எடுக்கிறது அப்படிலாம் இல்லாம, படத்தோட நேம் கார்டு முடியறக்குள்ளேயுமே படம் தெரிஞ்சிடும் படம் ஹைஜாக் ஃபிலிம்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போறது அப்படிங்கிறதுலாம் பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான். படம் வந்து எந்த இடத்துலயுமே லேகா ஃபீல் ஆகல. எங்கிட்டாவது அவுட் ஆஃப் ஜோன் போறது. இப்ப பொதுவாவே ஹாலிவுட் படம் எடுத்துங்களேன், ரொம்ப பேசிக்கா ஹாலிவுட் படத்துல என்ன இருக்கும்? இந்த மாதிரி சீரியஸா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். இவங்க பாத்ரூம்ல ரெண்டாவது கூட்டு போய் அடி நடத்திட்டு இருப்பாங்க. இதான் நடக்கும். அதாவது ரொம்ப எரோட்டிக்கா ரொமான்ஸ் சீன் இல்லாத ஹாலிவுட் படங்கள் வந்து ரொம்ப கம்மி தானே. அப்படி எதுவுமே இதுல இருக்கான்னு கேட்டா அது எதுவுமே இல்ல. படம் வந்து கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் போகுது. ஸ்டோரியை தவிர்த்து வேறங்கேயும் போல. ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்ரூம்ல கூட்டு போய் யாராவது குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற காட்சியெல்லாம் எதுவுமே இல்லை. கதை வந்து இதை நோக்கி தான் ஃப்ளோ ஆகுது. இதுக்குள்ள எந்தெந்த மாதிரியான சேலஞ்சிங்கான எலமெண்ட் ஆட் பண்றது, எவ்வளவு டாஸ்க் ஆட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு ஃபிளைட் வந்து ஏர்லயே அந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி ஏர்லயே அந்த ஃபிளைட் பறந்துகிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. இன்னொரு ஃபிளைட் வரும். அந்த மாதிரி 2 ஃபிளைட் லைட்டா கிராஷ் ஆகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்படி ஒரு படம், ஒரு ஃபிளைட்டை பேஸ் பண்ணி ஹைஜாக் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பயணம் படம்லாம் பார்த்துருக்கோம். என்ன அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் அப்படின்னா, பயணம்ல பாத்தீங்கன்னா இந்த அளவு சிஜி இருக்காது. இன்னொன்னு பயணம் வந்து 2011ல வந்த படம். இது வந்து இப்ப 2023. இந்த இதுக்குமான இந்த பெரிய இயர் கேப் இருக்குல்ல, இந்த இயர் கேப் வந்து டெக்னாலஜி வைஸா அந்த படத்தை பயங்கரமா தூக்கி நிறுத்திடுது. ரொம்ப கிராண்டா அந்த சிஜி ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல, எந்த இடத்துலயுமே நம்மளால அந்த சிஜி ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சூப்பரா அந்த சிஜி ஒர்க் அவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. பெருசா எதுவுமே ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியல. அவங்க சிஜி ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி இது பண்ண முடியும்? ஆனா அது அவ்வளவு சூப்பரா, ஒருவேளை ரியலா கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு. படம் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா படத்துல காமெடிங்கிறது வந்து சொல்ல மேபி நமக்கு வேணா சில காட்சிகள்லாம் சிரிப்பு வரலாமே தவிர, மற்றபடி காமெடி இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் படத்துல கிடையாது. ஒரு சீரியஸா உள்ள போறதான். இதுக்குள்ள வந்து ஒரு உள்ள ஒரு அந்த பீஸ்ட் படத்துல வர மாதிரி ஆக்சிடென்டலா நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான் உள்ள, பேரு வீரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் உள்ள இருக்கு. அந்த கதாபாத்திரம் படத்துக்குள்ள என்னென்ன பண்ணுது, எப்படி அதை காப்பாத்துது அப்படிங்கிற மாதிரி போறது எல்லாமே படத்தோட பயங்கரமான அந்த அந்த நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் வச்சுக்கிறாங்க. அது அந்த வித்த கையில வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயுமே படம் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஜோன் போறப்ப நம்ம என்னடா படம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வராம, முழுக்க முழுக்க படத்தை நோக்கி தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு சீரியஸா ரொம்ப இன்டென்ஸா படம் போகுதுங்கிறப்ப படத்தை தவிர்த்து நம்ம வேற எதுவும் யோசிக்க தர மாட்டேங்குது. ஒரு டீசென்டான ஒரு நல்ல படம் தான். டீசென்ட் மீன்ஸ் இப்ப ஹாலிவுட் படம் அப்படிங்கிறப்ப காட்சி சீன் இருக்கா ப்ரோ, சீன்லாம் படத்துல இருக்காது ப்ரோ. படம் நீட்டான படம். இதை எதிர்பார்த்து நீ பாக்கலன்னா பாரு. சீன் அப்படின்னா நீ வேற ஏதாவது படத்தை போய் பாரு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். முதல்ல படம் வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சீரிஸ் ஹைஜாக் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். பாருங்க. இந்த படம் பார்த்துருந்தேன், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல அப்படிங்கிற உங்க ஒப்பீனியனை மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வைங்க. அதை நான் பார்த்து ரிவ்யூ பண்றேன். என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனா ஷேர் பண்ண போறேன். இதுல வந்து எனக்கு புரியல அவ்வளவுதான். என்னோட மென்டாலிட்டியில இருந்து இந்த கதை எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. இல்ல அது அது இல்ல இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுல வந்து சும்மா பொத்தாம் பொதுவா இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, அந்த அளவுல அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன் நல்லா இல்ல, எதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கரெக்டாவே எனக்கு என்ன புரிஞ்சுங்க சொல்லிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.